பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பவுமாய் உங்களை காண கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. ஆமென். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உன் துக்க நாட்கள், உங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகிறது. ஆமென். கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்து இருளாயிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை, இருளாக்கப்பட்டிருக்கிறதான உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்து அநேக அற்புதங்களை அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாராளுடைய கர்ப்பம் இருளடைந்திருந்தது. அவள் பிள்ளை பெறுவதற்கான பாக்கியத்தை இழந்திருந்தாள். அந்த கர்ப்பத்தை கர்த்தருடைய வெளிச்சத்தின் கண்கள் கண்டது. கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் அவள் கர்ப்பத்திற்குள்ள கடந்து வந்த பொழுது அநேக நாட்களாய் அவர்கள் காத்திருந்த காத்திருப்பு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து பலித்தது. அதே போல இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தோடு, இருளாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன், இன்றோடு உன் துக்கங்கள் யாவும் ஒளிந்து போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் மன கிளேசமுள்ள ஸ்திரீயாய் இருந்தாள். அவளுடைய கர்ப்பம் இருளடைந்திருந்தது. அவளுக்கும் கர்த்தருடைய கண்களில் வெளிச்சம் அவளுக்கு கிடைத்ததுனால, நித்திய வெளிச்சம் அவள் மேலே இறங்கினதினால அவளுடைய துக்கம் ஒளிந்து போனது. அவளுடைய பொருத்தனைகளுக்கு ஆண்டவர் பதில் செய்தார். அதே போல இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், இருளாக்கப்பட்ட ஒரு காரியத்தோடு, இருளாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பேரில் வெளிச்சமாக இருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரங்களை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவர். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன் எங்களோடு பேசின காரியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஓ, நான் உன் பேரில் நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா உடைய சமூகத்தில் தருகிறோம் அப்பா. இருளாக்கப்பட்டிருக்கிற பாதைகள், இருளாக்கப்பட்டிருக்கிற அப்பா வாழ்க்கை எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. துக்கித்து கொண்டிருக்கிற காரியங்களில் சந்தோஷமும் களிப்பும் உண்டாகட்டும் அப்பா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகிறோம் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து வாய்க்கட்டும் அப்பா. அதற்கு எதிராக எழும்பி நிற்கிற தடைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக, துக்கங்கள் ஒளிந்து போவதாக, வருத்தங்கள் ஒளிந்து போவதாக, இருள் அப்பா ஒளிந்து போவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வந்து அந்த வெளிச்சத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே கிருபை பாராட்டும், இரக்கம் செய்யும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபைகளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீடித்திருக்கும்படியாய் தேவன் நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரத்துல தாழ்த்து தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.